விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் அடமா கம்பெனியில் வரக்கூடிய அப்டான்கிற ஒரு களைக்கொல்லி மருந்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த மருந்தோட டெக்னிக்கல் நேம் என்ன, இது எந்தெந்த பயிர்களுக்கு பயன்படுத்தலாம், எவ்வளோ அளவு பயன்படுத்தணும், இது எந்தெந்த களைகளை கட்டுப்படுத்தும் மற்றும் இதோட விலை என்ன அப்படிங்கிறத பற்றி விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த அப்டான் மருந்தோட டெக்னிக்கல் நேம்னு பார்க்கும்போது ஃபோமோசபன் 16.8% ப்ளஸ் ப்ரோபக்யூசபாப் 5.2% எம்இ ஃபார்முலேஷனில் கிடைக்குதுங்க. எம்இனா மைக்ரோ எமல்ஷன். இந்த மைக்ரோ எமல்ஷன் ஃபார்முலேஷனை முதல் முறையாக இந்த மருந்தில் தான் பயன்படுத்தியிருக்காங்க. இந்த மைக்ரோ எமல்ஷனோட அட்வான்டேஜ் என்னென்னா தண்ணியில் வந்து நல்லாவே மிக்ஸ் ஆகுங்க. அதேமாதிரி நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது இலைகள் நல்லா படர்ந்து நல்லா பெனிட்ரேட் ஆகுங்க. மருந்தை ஸ்ப்ரே பண்ணும்போதும் ஸ்ப்ரேயரில் எந்த அடிப்பும் ஏற்படாதுங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது டிஃப்ரெண்ட் வெதர் கண்டிஷனும் ஸ்டேபிளாக இருக்குங்க. இதுதான் இந்த மைக்ரோ எமல்ஷனுடைய அட்வான்டேஜுங்க. இதை வந்து அயலான் டெக்னாலஜின்னு சொல்கிறாங்க. இது ஒரு பிராட் ஸ்பெக்ட்ரம் கொண்ட செலக்டிவ் போஸ்ட் எமர்ஜென்சி ஹெர்பிசைடுங்க. அதாவது தேர்ந்தெடுக்கப்பட்ட பறந்து செயலாற்றக்கூடிய களைகள் முளைத்த பின் பயன்படுத்தக்கூடிய களைக்கொல்லிங்க. இந்த மருந்தை எந்தெந்த பயிர்களுக்கு பயன்படுத்தலான்னு பார்க்கும்போது உளுந்து, பச்சை பயிறு, சோயாபீன் மற்றும் இதர பயிர் வகை பயிர்களுக்கு நம்ம பயன்படுத்திக்கலாங்க. அடுத்து இந்த மருந்தோட அளவுன்னு பார்க்கும்போது ஒரு ஏக்கராக்கு 500 mlங்க. அதாவது 10 லிட்டர் தண்ணியில் ஒரு டேங்குக்கு 50 ml நம்ம பயன்படுத்திக்கலாங்க. இந்த மருந்தை நம்ம எத்தனை நாட்களில் பயன்படுத்தலாம்னு பார்க்கும்போது நடவு பண்ணலேருந்து 5 20 நாளுக்குள்ளே நம்ம பயன்படுத்திக்கலாங்க. அதாவது களைகள் முளைச்சி 2 3 இலை இருக்கிற ஸ்டேஜில் பயன்படுத்தினா ரிசல்ட் வந்து நல்லாவே இருக்குங்க. முக்கியமாக இந்த மருந்து அடிக்கும்போது ஈரம் இருந்து தாங்க அடிக்கணும். ஈரம் இல்லாமல் அடித்தோம்னாலும் இந்த களை வந்து சாகாதுங்க. இந்த மருந்து அடித்து எத்தனை நாளில் ரிசல்ட் தெரியும்னா 3 4 நாளில் இலைகள்லாம் பழுக்க ஆரம்பிச்சிருங்க. 8 நாளில் ஃபுல்லாகவே வந்து காஞ்சிருங்க. அடுத்து இந்த மருந்து எந்தெந்த களைகளை கட்டுப்படுத்துன்னு பார்க்கும்போது குதிரைவாலி பில், காக்காப்பில், அரிசிப்பில் மற்றும் அருக்கம்பில் போன்ற புல் வகை களைகளையும், குப்பைக்கீரை, பார்த்தினியம், சாரணை, அம்மான் பச்சரிசி, காணாம்பாயை, கோழிக்கொண்டை போன்ற அகன்ற களைகளையும் நல்லாவே வந்து கட்டுப்படுத்துதுங்க. இது கோரை வகை களைகளை மட்டும் கட்டுப்படுத்துறது இல்லைங்க. ஆனால் ஃபுல்லாகவே வந்து மருந்து அடிக்கும்போது பழுத்துரும், ஆனால் சாகாதுங்க. அடுத்து இந்த மருந்தோட விலைன்னு பார்க்கும்போது 500 ml ப்ரைஸ் வந்து அப்ராக்சிமேட்டாக 1130 1150 ப்ரைஸ் ரேஞ்சில் கிடைக்குதுங்க. இந்த அப்டான் மருந்தை தனியாக பயன்படுத்துகிற மாதிரி இருந்தால் 500 ml வரைக்கும் நம்ம பயன்படுத்துகிற மாதிரி இருக்குங்க. அதே இது கூட காம்பினேஷனாக வீட் பிளாக் வந்து பயன்படுத்துகிற மாதிரி இருந்துச்சுன்னா அப்டான் மருந்தை 1/4 லிட்டரும் வீட் பிளாக் வந்து 1/4 லிட்டரும் பயன்படுத்தும் போது இன்னும் நமக்கு ரிசல்ட் வந்து நல்லாவே இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற விவசாய வீடியோக்கள் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.